Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய சில அறிகுறிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய விதமான அறிகுறிகள் தெரியும். அதில் பாதி நார்மல், சரி இது ப்ரெக்னென்சினா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டாம், பயப்படவும் தேவையில்லை. பட் சில முக்கியமான அறிகுறிகள் 1-2 இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெக்னென்சியவே பாதிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில 5 அறிகுறிகளை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ 1 by 1 நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ரொம்ப அசால்ட்டாக இருக்கவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சிவியராக தொடர்ந்து இருக்கக்கூடிய அடி வயிற்று வலி. இது பார்த்திங்கன்னா நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கும். இது நார்மல் தான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பெயின் லைட்டாக போகும். நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் நார்மல் தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம அதுக்காக அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பெயின் நமக்கு அதாவது பர்சிஸ்டண்ட்டாக எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2வதாக என்ன விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ப்ளீடிங்கோ இல்லை ஸ்பாட்டிங்ஸோ இல்லை ப்ரௌன் டிஸ்சார்ஜோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இம்மிடியேட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும். ப்ளீடிங் மீன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் நமக்கு இந்த பீரியட் ஃப்ளோ மாதிரி லைட்டாக கொஞ்சம் ப்ளீடிங்காக இருந்தாலோ, இல்லை ஸ்பாட்டிங்னா நீங்கள் ஜஸ்ட் வாஷ்ரூம் போகிறப்ப மட்டும் அந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் ஏதாவது கண்ணில் பட்டாலோ, இல்லை ப்ரௌன் டிஸ்சார்ஜ் சில பேருக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இம்மிடியேட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும். நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 3வது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இது 2மே பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன இந்த 2 விஷயமுமே ஆரம்ப கால கர்ப்பத்தில் கொஞ்சம் சகஜமான விஷயங்கள். ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, லேட்டர் ப்ரெக்னென்சி, அதாவது ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகள் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு கை கால் ஃபேஸ் எல்லாமே வீங்குறது. அதாவது கர்ப்ப காலத்தில் கால் கை வீக்கம்லாம் வர்றது சகஜம்தான். அது கண்டிப்பாக எல்லாருக்குமே 80% 90% எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளத்தை கடந்து தான் ப்ரெக்னென்சியில் வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அதில் உங்களுக்கு சம்திங் டிஃப்ரென்ஸ், அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு இன்றைக்கி நைட் நல்லா தூங்கியிருப்பீங்க, காலையில் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸு கை கால் எல்லாமே சடனாக ஒரு வீக்கம் கொடுத்துருக்கும். இதே நார்மல் ஸ்வெல்லிங்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், படிப்படியாக அந்த வீக்கம் தெரியும். லைட்டாக இப்போ பார்க்கும்போது என்னடா லைட்டாக ஒரு வீக்கம் மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி தோணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கிராஜுவலாக அதிகமாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. பட் இந்த மாதிரி சடனாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் இம்மீடியட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, குழந்தையோட மூமெண்ட் நல்லா தெரிஞ்ச பிறகு, அதுக்கப்புறமா இப்போது நீங்கள் ஒரு நாள் கொஞ்சம் உங்களுக்கு போக போக உங்களுக்கே பழகிடும். அதாவது உங்களோட பாப்பா எந்தெந்த டைமில் மூமெண்ட் இருக்கும், எந்தெந்த டைமில் மூமெண்ட் இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ போக போக அந்த மூமெண்ட் எப்பெல்லாம் குறையுதோ, இல்லை சுத்தமாக மூமெண்ட்டே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிக்காதீங்க, இம்மீடியட்டாக போய் டாக்டரை பார்த்துருங்க. ஒருவேளை இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லை நம்ம தான் அப்படி நினைக்கிறோமோ, அப்படியெல்லாம் இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம், 2 நாள் வெயிட் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி தோணிருச்சு அப்படின்னா அது இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் போய் ஒரு தடவை என்னென்னு செக் பண்ணி பார்த்துறதுல தப்பே கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இது கொஞ்சம் ஒரு 7-8 மந்த்ஸ்லேருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. என்னது அப்படின்னா, ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லீக்கேஜ். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதாவது எப்படின்னா, உங்களோட பேண்ட்டி அடிக்கடி ஈரமாகிக்கிட்டே இருக்குது, அடிக்கடி ஈரமாகுது. அதுக்கு தான் அந்த லேட்டர் ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் அந்த பேண்ட்டிஸ் எல்லாமே போட சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அப்போ தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஈரமாகுது, அடிக்கடி நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த மாதிரி ஈரமாகுது அப்படின்னா மேபி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இம்மீடியட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும். ஏன்னா குழந்தைக்கு தண்ணி சத்து இல்லாமல் போயிடும். அதனால இம்மீடியட்டாக நீங்கள் போய் பார்த்து இப்போ குழந்தைக்கு போதுமான தண்ணீர் இருக்கா, குழந்தையோட பொசிஷன் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 5 அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள்
அசால்ட்டாக இருந்துடாதீங்க, உடனே போய் என்னன்றதை பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.